சட்ட அரசின் விளக்கத்திற்கு இந்த பத்திரிகை துறை விளக்கத்திற்காக நம்முடைய மாவட்ட தலைவர் திரு மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் தலைமை தாங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய விளக்கத்தை பத்திரிகையாளர்களுக்கு விளக்கி பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்கள் உங்களிடத்திலே விளக்கம் அளிப்பார்கள். நேற்றைய தினம் 2024 ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்துள்ள குற்றவியல் திருத்த சட்டங்களை பொறுத்து பத்திரிகையாளர்களிடம் சில விளக்கங்களை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதனால் அதை நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கும் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த வழக்கறிஞர் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகையாளர்களுக்கு பெருமங்கு இருக்கிறது. ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை என்பார்கள். அதனால் 4வது தூணாக இருக்கிற நீங்கள் ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய வேலையில் முக்கியமாக சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உறுதிப்படுத்தணுங்கிறக்காண்டி தான் குறிப்பாக பத்திரிகையாளர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதில் சேர் எடுத்துகிட்டு வந்து மத்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் அதில் 3 சட்டங்கள் வந்திருக்குது. அப்படியே சரி. இப்போ இந்த குற்றவியல் திருத்த சட்டத்திற்கான தேவை என்ன, அவசியம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் முதலாக கேள்வி எழும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பாருங்கள், இதில் இந்தியன் பீனல் கோட் 1860, அதாவது இந்தியன் பீனல் கோட் enacted பை பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் in the year of 1860. அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அது 1872. அதுக்கடுத்தாப்புல குற்றவியல் நடைமுறை சட்டம் தான் இந்த நூற்றாண்டில் 73 வருது, 1973. அப்போ 1860 கொண்டு வரப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் என்று சொல்லுகிற இந்தியன் பீனல் கோட் லார்டு மெக்காலயாவால் கொண்டு வரப்பட்டது. 1860 கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளை தாண்டிய பிறகும் நாம் அதே சட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம் ஒரு முன்னேறிய நாடாக, ஒரு அப்டேட்டான ஒரு நாடாக, சட்டத்துறையில் நாம் நடைமுறையில் இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்விக்குறி உலகளவில் ஏறும். அது பாரத தேசத்தினுடைய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கேள்விக்குறியாக்கும். 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துக்காரன் வெள்ளைக்காரன் போட்ட சட்டத்தை இன்னமும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த சட்டத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு சட்டம் ஏற்றுக்கிற அறிவு இல்லையா, அந்த ஆற்றல் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இப்படி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது நாங்கள் ஆட்சியை உங்களிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் நடத்துவதற்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதான்னு கேட்குறான். யார்? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாடி குப்த பேரரசு, மௌரிய பேரரசு, அசோக பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு, சேர பேரரசு, இப்படி பேரரசுகளை உலகத்தில் முத கிங்டங்களை உருவாக்கிய நாடு பாரத நாடு. இது நூற்றுக்கணக்கான கிங்டங்கள் இங்கே இருந்திருக்கு. பேரரசுகள் கடல் கடந்து வாணிபம் செய்திருக்காங்க, கடலை நம்ம கைக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. அப்படிப்பட்ட பேரரசுகள் இருந்த இந்த நாட்டுக்கு உலகத்தின் குடவோலை முறை என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கிற தேர்தல் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது ராஜராஜ சோழன். இன்றைக்கி இருக்கிற ராஜ்யசபா, லோக்சபாங்கிறத அன்னைக்கே என்பேராயம் ஐம்பெருங்குழு என்று நியமன உறுப்பினர்கள் இருப்பது ஐம்பெருங்குழு. என்பேராயம் என்பது தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குழு. இன்றைக்கி இருக்கிற ராஜ்யசபா, லோக்சபாவுக்கு நிகரானது. இப்படி உலகத்திற்கே அரசியல் நாகரிகத்தை எடுத்து காட்டிய பாரத திருநாட்டில் ஆள்வதற்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் தான் அம்பேத்கர் ஆகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த பிறகு இன்றைக்கி உலகமே இருமாந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அம்பேத்கர் எழுதிய அளவுக்கு உலகத்தில் எந்த நாட்டிலையும் அரசியலமைப்பு சட்டம் செம்மையாக இருக்கவில்லை அப்படின்னு. ஏன் நம்மளை ஆண்ட இங்கிலாந்துக்கு கூட அரசியலமைப்பு சட்டம் இல்லை.
நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, அரசியலமைப்பு சட்டம் ரிட்டனாக சில நாடுகளில் இருக்கும், அன்ரிட்டனாக சில நாடுகளில் இருக்கும். அதில் இங்கிலாந்தில் இன்ன வரைக்கும் அன்ரிட்டனாக தான் இருக்குது. முன் தீர்ப்பு கோட்பாடுகள்மாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய நடைமுறைகளை வைத்து, மரபுகளை வைத்து, கன்வென்ஷனை வைத்து, உடன்படிக்கையை வைத்து, ஒப்பந்தத்தை வைத்து நடத்துறது. அப்படி தான் இங்கிலாந்துக்கு டில் நவ் தெர் இஸ் நோ கான்ஸ்டியூஷன் லா ஃபார் இங்கிலாந்து. ஆனால் இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் லா இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவன் வந்து உள்நோக்கத்தோடு இந்தியர்களுக்கு ஆளத் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க, ஆளத் தெரியும் என்பதை நாம் காட்டியிருக்கிறோம். அதனால் 1860 கொண்டு வந்த இந்தியன் பீனல் கோடை ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இன்னமும் எந்த விதமான சீர்திருத்தமும் இல்லாமல் வைத்திருத்தோம் அப்படின்னா இதை விட கேவலம் எதுவுமே இல்லை. இது முதன்மையானதுங்க. அதனால் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் வந்து இந்த குற்றவியல் சட்டங்களை திருத்த வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, பாராளுமன்றத்தில் 3/2 அதிகாரம் இருந்தால் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி கொண்டு வர முடியும். எப்படி நாம் வந்துட்டு காஷ்மீருக்கு இருக்கிற சிறப்பு அந்தஸ்தை ஆர்டிகிள் 370ஐயும் 35A நீக்கியதன் மூலமாக இந்தியாவோடு காஷ்மீரை ஒருங்கிணைய வைத்தோமோ, அதே மாதிரி தான் இந்த சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சட்ட திருத்தங்கள் மீது விரிவான விவாதம் நடந்திருக்கு, நாட்கணக்கில் விவாதம் நடந்திருக்கு, மணிக்கணக்கில் எதிர்க்கட்சிகள் பேசியிருக்கிறாங்க. எல்லா விவாதத்திற்கு பிறகு முறையாக லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் இயற்றப்பட்டு ஜனாதிபதியுடைய அசென்ட் அல்லது சாங்ஷனுக்கு பெற்று கெசட்டில் வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்து நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. ஜூலை 1, 2024 திருத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் இந்திய தேசத்தில் நடைமுறைக்கு வந்துவிட்டன. அதில் முக்கியமாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். நேற்றைய தினம் முதல் கேஸு 1000 வழக்கில் ஒரு செல்ஃபோனை வந்து அஸ்ஸாமை சேர்ந்த 2 இளைஞர்கள் ட்ரெயினில் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி அயனாவரம் போகும்போது ஆட்டோவில் போகும்போது ஆட்டோவில் விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. வரும்பொழுது அவங்களுடைய செல்ஃபோனை வழிப்பறி செஞ்சிடறாங்க. அந்த வழிப்பறி செஞ்சவர்களை சிசிடிவி கேமராவுடைய பதிவுகளை வைத்து கையுங்களவுமாக நேற்றே பிடித்திருக்கிறார்கள். திருட்டு பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த திருத்தப்பட்ட சட்டத்தை தமிழ்நாடு அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு நேற்றைக்கு முதல் வழக்கை 1000 வழக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய பாராட்டுக்கள், நன்றி. அதனால் இந்த அரசாங்கம் திருத்தப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. கறந்தபால் மடி திரும்பாது, கருபாடு மீனாகாது. மிட்டாயை பிள்ளை சப்பி சாப்பிட்டுட்டா திரும்ப மிட்டாய் வராது, அது வேறையாக தான் போகும். அதனால் செரித்து போய்விட்டது. சட்டம் சட்டப்படியாக நடைமுறைக்கு வந்து விட்டது. இது நெவர் கோ பேக். ஒரு கலவி குமரியாக முடியுமா? முடியாது. அதனால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து விட்டது. நடைமுறைக்கு வந்த சட்டத்தை திரும்ப பெறுங்கன்னு சொல்கிறதுக்கு பேச்சுக்கே வேலை இல்லை. அதனால தான் இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம், நடைமுறைக்கு வந்து விட்டது, திரும்ப பெறும் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். மைனாரிட்டி அரசாங்கம்னு சொல்கிறீங்கல்ல, பிஜேபியை புதுசாக ஒரு வார்த்தை சொல்லி வரீங்க. ஏன் நீங்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கீங்கல்ல? பாராளுமன்றத்தில் தான் 2.5 மணி நேரம் கோஷம் போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காருல்ல உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். ஏன் கோஷம் போடுங்களே, கலாட்டா பண்ணுங்களேன், அந்த சட்டத்தை வாபஸ் பண்ண வைங்களே? முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் போயிருக்கிறாங்க, பல சட்ட வல்லுநர்கள் போயிருக்கிறாங்க, ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அனைத்திலும் காலத்துக்கு ஏற்ப மாற்றம் அவசியமானது. இன்னும் இபிகோவை வைத்து கொண்டிருந்தால் இந்தியாவின் தன்மானத்திற்கு இழுக்கு. அதனால சரியான மாற்றங்களை சரியான நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறான்னு பாராட்டு பத்திரம் உச்சநீதிமன்றம் வாசித்திருக்கிறது. அதனால் முடிஞ்சு போச்சுங்க. குற்றவியல் சீர்திருத்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டது. நடைமுறைக்கு வந்ததை தடுப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை, பின்வாங்குவதற்கு திரும்ப பெறுவதற்கும் இடமில்லை. அப்படி பார்த்தா காஷ்மீரை திரும்ப கொண்டு போக முடியுமா? ட்ரிபிள் தலாக் தடை சட்டத்தை கொண்டாந்து திரும்ப கொண்டு போக முடியுமா? SC/ST ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டாந்து கொண்டு போக முடியுமா? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கொண்டாந்தாங்களே கொண்டு போக முடியுமா? பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டாந்தாங்களே திரும்ப பெற முடியுமா? பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டு அரசியலமைப்பு சாசனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்து விட்டால் அது ஓவர். நெவர் கோ பேக். பின்னோக்கி திரும்பாது. கேளுங்க. நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டுடைய வழக்கறிஞர்களுக்கு கூடுதலாக நாம் என்ன சொல்றோம்னா, இந்த நாட்டினுடைய ஆளும் அரசாங்கம், தமிழ்நாட்டுடைய ஆளும் அரசாங்கம் திராவிட பேரரசு, திராவிட மாடல் அரசாங்கம் குற்றவியல் நடைமுறை சட்டங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு முதல் வழக்கை பதிவு செய்து இந்திய அளவில் பாராட்டு பெற்றிருக்கிறது.
அதனால் அரசன் வழியிலே மக்கள் செல்ல வேண்டும், மன்னன் வழியிலே மக்கள் செல்ல வேண்டும். அதனால் திராவிட மாடல் அரசு உதாரணமாக, இந்தியாவுக்கே உதாரணமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சட்டத்தை போட்டு கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணி பொருளையும் மீட்டு சிறப்பாக ஒரு முன்னுதாரணத்தை பண்ணிருச்சு. அதனால் ஸ்டாலின் அவர்களுடைய முன்னுதாரணத்தை அவங்க கட்சிக்காரங்க பின்பற்றணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே போராடி கொண்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் 2 அமைப்பாக இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒன்று பாண்டிச்சேரி ஈரோடு பார் கவுன்சில் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று வந்துட்டு கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு இருக்குது, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு. 2 அமைப்புகள் இருக்குது வழக்கறிஞர்களுக்காக தமிழ்நாட்டில். 2 அமைப்புகளுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே சட்டம் தெரிந்த கற்றறிந்த வழக்கறிஞர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். இது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இதெல்லாம் முடியாதது. வழக்கறிஞர் லீவு வேணுங்கிறதுக்காண்டி ஸ்ட்ரைக் அடிக்கிறது மாதிரி எல்லாம் இது கிடையாது. சட்ட திருத்தம் ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்துருச்சு, இதை திரும்ப பெற முடியாது. அது மாதிரி சந்தடி சாக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி திணிப்பு இருக்கிறது, சமஸ்கிருத திணிப்பு இருக்கிறது, அதனால் இதை திரும்ப பெறணும், பெயரை மட்டும்தான் திரும்ப பெறணுங்கிறாங்க. முதல்ல உங்கள் பிரச்சனை என்ன? பெயரை திரும்ப பெற வேண்டும் என்பது உங்களுக்கு பிரச்சனையா, அல்லது கண்டென்ட்டை சட்டத்தின் சரத்துகளே எதிராக இருக்குது அதை திரும்ப பெற வேண்டும் என்பது உங்களுடைய பிரச்சனையா? முதல்ல தெளிவாக சொல்லுங்கள். சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் நடைமுறைக்கு உதவாதாக இருக்கிறது, மக்களுக்கு எதிராக இருக்கிறது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கிறது, சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது, நியாயத்துக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி திரும்ப பெற சொல்லுங்க. அல்லது பெயர் தான் எங்களுக்கு பிரச்சனை, பெயரை மாற்றிட்டா போதும் அப்படின்னா அதை சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கே குழப்பம் இருக்குது. பெயர் இல்லா அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை உருவத்திலா உள்ளடக்கத்திலா என்பது உங்களுக்கே பிரச்சனை இருக்குது. அதை முதல்ல கூடி பேசுங்க. சில பேர் பேரை மாற்றினா போதுங்கிறாங்க. ஏங்க, சில பேர் இப்போ 3ஆவதாக ஒரு வாதம் வைத்திருக்கிறாங்க. ஆர்டிக்கிள் 348 சொல்கிறாங்க. அதாவது இந்திய கான்ஸ்டியூஷனுடைய ஒவ்வொரு செக்ஷனுக்கு பேர் உறுப்பு அல்லது ஆர்டிக்கிள் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அதில் 348 என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலையும் ஹைகோர்ட் ஆஃப் இந்தியாவிலையும் ஆங்கிலம் தான் பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. 348க்கு விரோதமாக இருக்குண்டு அதெல்லாம் சொல்லியாச்சு சார். இப்போவும் ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஆங்கிலம் தான் தகவல் தொடர் மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆங்கிலம் தான். அதை ஒன்றும் மாற்றலை. ஆங்கிலம் உலக மொழியாயிருச்சு. அதனால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசலாம். ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேயோ, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேயோ, ஹைகோர்ட் ஆஃப் மதுரை பெஞ்சிலையோ நீங்கள் ஆங்கிலத்தில் பேசலாம். தமிழில் கூட இப்போ நம்ம ஆட்கள் பேசுகிறாங்க. ஆர்டிக்கிள் 348 எதை உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னால், இந்தியாவினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆங்கிலம், இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி. அதனால் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் உரையாற்றலாம், வாதாடலாம்னு இருக்குது. அதில் இப்போ இந்தியா முழுவதும் ஆங்கிலம் அஃபீஷியல் லாங்குவேஜாக தொடர்பு மொழியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த 348க்கு இப்போ நீங்கள் 348 எடுத்தீங்கன்னா ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் இருக்க முடியும். ஆனால் 348 அமெண்ட் பண்ணி தமிழையும் வழக்காடு மொழியாக கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. தமிழ்நாடும் வழக்காடு மொழியாக தமிழில் கொண்டு வாங்க, கேரளாவில் மலையாளத்தில் வழக்காடு மொழியை கொண்டு வாங்க, வங்காளத்தில் வழக்காடு மொழியாக கொண்டு வாங்க, குஜராத்தில் குஜராத்தியில் வழக்காடு மொழி கொண்டு வாங்க, மகாராஷ்டிராவில் மகாராட்டியில் வழக்காடு மொழியை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டிக்கிள் 348 அமெண்ட் பண்ண சொன்னால் அது நியாயம். அனைத்து 18 மொழிகளும் வளரும், இந்தியாவின் மொழிகள் வளர்ச்சி அடையும். அந்த சொந்த தாய்மொழியில் வாதாடுறதுக்கான போராடுறதுக்கான திறமையும் அறிவும் வழக்கறிஞர்களுக்கு வரும். அது அந்தந்த ஹைகோர்ட்லேயும் அந்தந்த சுப்ரீம் கோர்ட் பிரான்ச்லேயும் பண்ணலாம். திருத்தம் செய்யப்பட்ட இந்த சட்டங்கள் ஏழை எளிய மக்கள், பாமர மக்களுக்கு புரிய வகையில் என்னென்ன பயன்களை தரும்னு சொல்லுங்கள் சார். அதாவதுங்க, திருத்தப்பட்ட சட்டங்களில் மிக முக்கியமாக என்னென்னா, இப்போ சைஃபர் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி தான் அது வந்திருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. சைபர் கிரைம் அது 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. அது அதே மாதிரி ஆன்லைன் கிரைம், ஆன்லைன் மோசடி இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. அப்போதைக்கு திருட்டு, கொலை குற்றம், கற்பழிப்பு இந்த மாதிரி பழமையான குற்றங்கள்லாம் இருந்தது. இப்போ புதுமையான குற்றம் இருக்குது. என்ன, ஹேக் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஹேக் பண்ணுறதெல்லாம் இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் சட்ட வேண்டி இருக்குது. அப்போ எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதே மாதிரி வெப்சைட்டு, அது மாதிரி அலைக்கற்றை விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி மின்னணுவியல் வளர்ந்து போயிருக்குது. அதனால காலத்துக்கு ஏற்ப சட்ட திருத்தம் தேவை என்பதை இந்த புதிய சட்ட திருத்தங்கள் உள்வாங்கி இருக்கிறது. ஆகையினால நீங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வெள்ளை பேப்பர் வாங்கி அங்கே எழுத்துக்காரனை பிடிச்சி எழுதி கொடுக்கவோ டைப் அடித்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம்.
நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை மெயிலில் அனுப்பலாம், நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை இமெயிலில் அனுப்பலாம். ஆன்லைன் வசதி இருக்கிறது. அதே மாதிரி ஆன்லைன்லேயே உங்களுக்கு நம்பர் கொடுக்கப்படும், ஆன்லைன்லேயே ரிசிப்ட் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா ஆன்லைன்லேயே ஃப்ரீ காப்பி டவுன்லோட் செய்யப்படும். நீங்கள் இதுக்கு முன்னாடி புகார் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைன் காப்பி இலவசம். இப்போ எதிரிக்கும் ஆன்லைன் காப்பி இலவசம். எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். குற்றவாளிக்கு என்ன கேஸ் போட்டிருக்கேன்னு தெரியாமல் போவாங்க, என் மேலே என்ன கேஸுன்னே தெரியாமல் போவான். ஜட்ஜிகிட்ட போய் நிப்பாட்டுவாங்க, உன் மேலே என்ன கேஸ் போட்டிருக்குன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவான், தெரியலம்மா, போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்கம்மா அப்படின்னு. அப்போ தான் சொல்லுவாங்க, உன் மேலே 1/2 கிலோ கஞ்சா கேஸ் போட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியாதும்மா அம்மா. சரி ரைட், வக்கீல் வச்சு பார்த்துக்க, முடிஞ்சிடும். இப்போ அப்படி இல்லை, அவனுக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் நகல் கொடுக்கப்படும், உன் மேலே என்ன கேஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுக்கப்படும். அப்போ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கே வேலை இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வெளிப்படையாகவே டிரான்ஸ்பரண்டாக இந்த கிரிமினல் கோர்ட் ரெக்கார்ட்ஸு ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுப்பீங்க, கோர்ட்டில் இது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட் காப்பி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வாங்கிடலாம். ஆன்லைனில் காப்பி உங்களுக்கு கொடுக்கணும், குற்றவாளிக்கும் கொடுக்கணும், புகார்தாரருக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சாட்சிகள் நேரடியாக கோர்ட்டுக்கு வர வேண்டியதில்லை. இப்போ 90 வயசாக இருக்கும், அவர் தான் முக்கியமான சாட்சி, அவரை பெட்டில் படுக்க வச்செல்லாம் நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம். இல்லைனா மெடிக்கல் இது கமிஷன் போட்டு டாக்டர்களையும் வக்கீலையும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். இது பழைய மெத்தடு. ஆனால் இப்போ என்னென்னா, வீடியோ கால்லையே இவரை வந்துட்டு நிப்பாட்டி நேர் நிறுத்தி இவர் சாட்சியை சொல்ல சொல்லி எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து அதை குறுக்கு விசாரணை செஞ்சு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வந்து விட்டது. அதனால் இனிமேல் சாட்சிகள் நீதிமன்றத்தின் படியில் ஏற வேண்டியதில்லை. கல்யாணத்துக்கு போன வாக்கிலே கல்யாண வீட்டில் ஒரு ஓரத்தில் நின்று கூட சாட்சி கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருந்த வாக்கில் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே சாட்சி கொடுக்கலாம். அதனால் சாட்சிக்காக அலைய வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. அதே மாதிரி வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்துக்கு போய் ஆர்கியூ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆன்லைன் வசதியும் இருக்கிறது, ஆஃப்லைன் வசதியும் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் கோர்ட்டில் போய் வாதாடுங்க, இல்லைனா வீட்டில் வீடியோ வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோவிலேயே வாதாடலாம். அப்போ அந்த ஆன்லைன்கிற விஷயம் வந்துட்டு இந்த பரவலாக இந்த சட்டங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது நிறைய இது மாதிரி இருக்கு. குற்றம் புரிந்தவர்களுக்கு விரைவான தண்டனை கிடைப்பதற்கு இது வழிவகுக்கும். நிச்சயமா. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டெட்லைன் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன குற்றங்களுக்கு கைது பண்ணக்கூடாது. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சாதாரணமாக அடிச்சு பிடிச்சிட்டு நிற்பாங்க, சாதாரணமாக கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருப்பான், உடனே கைவிலங்கு போட்டு கூட்டிகிட்டு போவான் ரோட்டில், பெரிய திருட மாதிரி. இப்போ அந்த கைவிலங்கு வந்துட்டு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அது மாதிரி தேச விரோத செயல், இது மாதிரி பெரிய மேஜர் கிரைம்ஸ், சீரியஸ் கிரைம்ஸுக்கு மட்டும்தான் கைவிலங்கு போடணும், மற்றவங்களுக்கு கைவிலங்கு போடக்கூடாது. ரெண்டாவது, கைது செய்கிறதே கேள்வி கேட்டாங்க. இனிமேல் கைதே வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டவொன்னே உங்களை கைது பண்ணுறது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான், நீங்கள் குற்றவாளி இல்லை. குற்றவாளிங்கிற நீதிமன்றம் முடிவு செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் கைவிலங்கு போட்டு நடக்க வச்சுக்கிட்டு போகலாம், படுக்க வச்சுட்டு கூட்டு போகலாம். ஆனால் எஃப்ஐஆர் போட்டுட்டு ஒருத்தர் கூட்டு போகிறான்னு வைங்க, அது பொய் கேஸ் ஆகி போகுதுன்னு வைங்க, இவர் இழந்த மானம் என்ன ஆகுறது, இவருடைய மரியாதை என்ன ஆகுறது, அதனால் எவ்வளோ இழப்பீடு. அதனால் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்ட பட்சத்தில் நீங்கள் தண்டனை கொடுக்க முடியாது. அது வந்து குற்றம் ஐயம் திரிபு வரை நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் அது மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதே மாதிரி கற்பழிப்பு குற்றங்கள்லாம் சப்போஸ் நிறைய கேஸுகளில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்ல முக்கியமான கேஸ் அதுதான் வன்கொடுமை வழக்கு. அந்த வன்கொடுமை வழக்கில் பெண்களுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆண் வந்து பெண் இதில் வந்து பெனட்ரேஷன் நடந்தால் மட்டும்தான் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பழைய சட்டம். இப்போ பெனட்ரேஷனே வேண்டியதில்லை, அதுக்கான முயற்சி இருந்தாவே போதும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆம்பளைங்க ஆண்மை பரிசோதனைக்கு போயிட்டு அந்த நேரத்தில் எனக்கு ஆண்மை இல்லை, அதனால் நான் எப்படி ரேப் பண்ணியிருக்க முடியும்னு விடுதலை ஆயிடுவாங்க. ஒரு பெண்ணுடைய தன்மானத்தை கெடுத்து அந்த பொண்ணை அடைச்சி வச்சு அவங்களுடைய ஆடைகளை களைந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாவே அது வந்து வன்புணர்வு தான், அதாவது அசால்ட்டு, செக்ஸுவல் அசால்ட்டு தான், அது பாலியல் தாக்குதல் தான். ஆனால் பழைய சட்டத்தில் வந்து ரேப் பண்ணால் மட்டும்தான் கேஸ். ரேப் பண்ணுறதுக்கான இது சம்மந்தம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அது மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அடுத்து இந்த மாதிரி கேஸுங்களில் உடனடியாக நீங்கள் வீடியோ எவிடன்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் கொலை நடந்த இடத்துல போய் போலீஸ் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டாங்க, இப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ வீடியோவே எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எவிடன்ஸை கலெக்ஷன் பண்ணணும். அப்படி நீங்கள் வீடியோ எடுத்திருந்தீங்கன்னா ராமஜெயம் வழக்கெல்லாம் இத்தனை வருஷத்துக்கு நீடிந்திருக்காரு. குற்றம் நடந்த இடத்துல சாட்சிகள் கலையிறதுக்கு முன்னாடி அங்கே போய் இருந்து அந்த சூழ்நிலையை அப்படியே நீங்கள் வீடியோ பண்ணிட்டீங்கன்னா
எப்படி சடல கூராய்வு செய்யும்போது டாக்டர் கரெக்டாக உடம்ப பிரேத பரிசோதனை செய்கிறாரா, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காண்டி வீடியோ வச்சு பண்ணணும், 2 டாக்டரை வச்சு பண்ணணும், ஒரு அட்வொகேட்டை வச்சு பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறோம்ல, இதையெல்லாம் இயல்பாகவே இந்த சட்டத்தில் வந்துடுது. வீடியோவோட பதிவு செய்யணும் சடல கூராய்வை, அதே மாதிரி வாக்குமூலத்தை வீடியோவோட பதிவு செய்யணும், குற்ற சம்பவத்தை வீடியோவோட பதிவு செய்யணும், சாட்சிகளை இப்போ நீங்கள் எல்லாம் ஏற்கனவே கிரைய பத்திரத்தை நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா ஒரிஜினலை கொடுப்பீங்க, கிடைக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். இப்போ ஒரிஜினல் கொடுக்க வேண்டியதில்லை, எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டியது. நீங்கள் சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்தா போதும், ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தா போதும். இப்போ QR கோடு வந்துருச்சு, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட், இது எல்லாத்தையுமே அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதனால சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக மக்களுக்கு விரைவான நீதி, வலிமையான நீதி, கடுமையான நீதி, முறையான நீதி, எளிமையான நீதி, இவ்வளவும் இந்த சட்டங்களில் உள்வாங்கப்பட்டிருக்கு. இன்னமும் கூட காலத்துக்கு ஏற்ப திருத்தம் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் இருக்கும். முதல்ல அந்த டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்துட்டு இந்தியா முழுமைக்கும் நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு போட்டுட்டு எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு இருக்கும். நேற்றைக்கு வரைக்கும் எல்லா சட்டங்களும் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு தான் இருந்தது. ஆனால் இனிமேல் அந்த கரும்புள்ளி இருக்காது. எடுத்த எடுப்புலையே இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிபிசி சிஆர்பிசியும் அங்கே கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய SC/ST ஆக்ட் அங்கே கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அங்கே கிடையாது, இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் அங்கே கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த தலித்துகளுக்காண்டி பேசக்கூடிய திருமாவளவன் போன்றவங்க கவனிக்கணும், அங்கே SC/ST மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, அதே மாதிரி பெண்களுக்கு அங்கே எந்த பாதுகாப்பும் கிடையாது. இது எல்லாம் இந்தியவர்கள் சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் சொல்லிவிட்டு காஷ்மீர்காரங்களுக்கு மட்டும் எதுவுமே எந்த ப்ரிவிலேஜஸும் இல்லைன்னா ஏங்க, இந்தியாவில் முதல் முறையாக 10 விழுக்காட்டிலேருந்து 15 விழுக்காட்டுக்கு மேலே ஓட்டு போலானதே இல்லை. காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்தது ஜனநாயக படுகொலைன்னெல்லாம் சொன்னாங்க, மர்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூன்சி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 57 விழுக்காடு மக்கள் முதல் முறையாக வாக்களிச்சிருக்கிறாங்க. இது காஷ்மீர் மக்கள் இந்திய பேரரசுக்கு கொடுத்த மிகப்பெரிய நற்சான்றிதழ் அப்படின்னு நீங்கள் மனசில் வைக்கணும். குற்றவியல் நடைமுறை சட்டத்தை காலவாசம் கருதி இப்போ அதை மாற்றி அமைச்சிருக்கீங்க, காலகட்டாயத்தை மாற்றி அமைச்சிருக்கீங்க. இதே போன்ற அரசியல்வாதி செய்யக்கூடிய ஊழல்கள் அது போன்ற வழக்குகளை விரைந்து முடிக்க என்ன நடவடிக்கை எதிர்பார்க்கணும்? இல்லை, அரசியல்வாதிகளுக்குன்னு சிறப்பு நீதிமன்றமே வந்துருச்சுங்க. இல்லை இப்போ இந்த குற்றவியல் சட்டங்கள் நடைமுறை திருத்த சட்டத்தில், அதாவது இந்த குற்றவியல் திருத்த சட்டம் வந்துட்டு, அதாவது இந்தியன் பீனல் கோடு அப்படிங்கிறது இனிமேல் என்ன ஆயிரும்னா பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நியாய சம்ஹிதா இந்த சட்டத்துக்கு பேர். இந்த சட்டத்தில் எல்லாத்துக்குமே டைம் லிமிட் வந்துட்டு டெட்லைன் வச்சுருக்காங்க. இந்த கேஸ் இத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும், இந்த கேஸ் இத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்கணும், இந்த கேஸுக்கு இத்தனை தான் வாய்தா வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள் ஒரு காலக்கெடுவுக்குள்ளர விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்கணும். அப்படி ஸ்பீடி ஜஸ்டிஸ் இஸ் த பேசிக் ரைட் ஆஃப் தி இந்தியன் சிட்டிசன். விரைந்த நீதி, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்பாங்க. அதனால நீதி விரைவாக கிடைப்பதை இந்த சட்டங்கள் உத்தரவாதப்படுத்துகிறது. இது ஈபிகோவுக்கு பதிலாக இனிமேல் பாரதிய நியாய சம்ஹிதா 2023 நல்லா மனசில் வச்சுக்கணும். அடுத்து பாரதிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா. இது என்னன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம். இது சுரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு சட்டம், நாகரிக் அப்படின்னா நடைமுறை. அதனால் குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி என்பதை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படின்னு. இது பாரதிய சாட்சிய அதிநியம். நம்மளுக்கு சாட்சியம்னா என்ன தெரியும்? சாட்சிய சட்டத்துக்கு சாட்சிய சட்டம், தண்டனை சட்டத்துக்கு நியாய சட்டம், அதுக்கு பேர் சுரக்ஷா சட்டம், பாதுகாப்பு சட்டம், நடைமுறை சட்டம். இவ்வளோதாங்க, இவ்வளோதான். இந்த மாதிரி பெயர் மாற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் உள்ளடக்கத்தில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஏதாச்சும் இதில் நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பும் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இந்த போராட்டத்தை திரும்ப பெறணும். அப்படி திரும்ப பெற்று நியாயமான கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்குன்னா நாங்களே மத்திய சட்ட அமைச்சரை சந்திப்பதற்கு நாங்கள் அனுமதி வாங்கி தர்றோம். நாங்களே அழைச்சிக்கிட்டு போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி புதுக்கோட்டை மேற்கு மாவட்டம் அதற்கான செலவை ஈடுகட்டும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மத்திய சட்ட அமைச்சரை சந்திப்பதற்கு உங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும்?
என்னப்பா என்னது தமிழக வெற்றி கழகம் ஆ என்னது ஆ அது இல்லைங்க, அது பெரிய விஷயங்க. நீட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்ததில்லை, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீட்டு வர்றதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு இருந்தது, அகில இந்திய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வு இருந்தது, எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியதுக்கு தனியாக நுழைவுத் தேர்வு, சென்டாக்னு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மருக்கு தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு இருந்தது, ஜிப்மர் அல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்கிற 9 காலேஜுக்கும் தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு சென்டாக்னு இருந்தது. இப்படி 13 நுழைவுத் தேர்வு எழுதணும் மாணவர்கள், 13 சிலபஸில் படிக்கணும். சென்டாக்கு ஒரு சிலபஸு, ஜிப்மருக்கு ஒரு சிலபஸு, எய்ம்ஸுக்கு ஒரு சிலபஸு, இந்தியா MCCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு சிலபஸு, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுக்கு ஒரு சிலபஸ், இப்படி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, சிங்கிள் விண்டோ. ஒரு நீட் எக்ஸாம் எழுதினா இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். இது எவ்வளோ நல்ல விஷயம் சார். லீக்கேஜ் தப்புங்கிறது வேறங்க, நம்ம தப்பை சரி பண்ணணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். பேப்பர் வந்து லீக்கேஜ் ஆகுதா, ஆள் மாறாட்டம் நடக்குதா, கொஸ்டின் அவுட் ஆகுதா, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நீங்கள் சிஸ்டத்தை மாற்ற நினைக்கிறது என்ன அநியாயம்? நீங்கள் தமிழ்நாட்டில் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 52 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. 52 மெடிக்கல் காலேஜ். இந்தியாவிலேயே மருத்துவ வியாபாரம் தமிழ்நாட்டில் தான் அதிகம். அதில் 90 விழுக்காடு திமுகவினருக்கு சொந்தமான. ஜெகத் ரட்சனுக்கு மட்டும் 22 காலேஜ் இருக்குது, ஏசிய சண்முகத்துக்கு 7 காலேஜ் இருக்குது, அப்புறம் மற்றவங்களெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். ஆக தமிழ்நாட்டில் மட்டும் 52 காலேஜ், 55 காலேஜ் இந்த வருஷத்தில் வருது. அது மாதிரி ரகுபதி சாருக்கு இருக்குது. அது மாதிரி நீங்கள் மருத்துவத்தை வியாபாரம் ஆக்கியவர்கள். இன்றைக்கி நீட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னா, மெரிட்டில் வந்தியா நயா பைசா இல்லை, பாதி மெரிட்டில் வந்தியா ஆஃப் ஆஃப் தி பி, கால் மெரிட்டில் வந்தியா உனக்கு காசு இவ்வளோ 12 லட்சம், 75%. அதாவது ஃபுல் பீ உண்டு, ஃபுல் பீ இல்லை, ஃபுல் ஃபீ ஃப்ரீ இருக்குது, அடுத்து ஆஃப் ஃபீ ஃப்ரீ இருக்குது, அடுத்து 75 ஃபீ இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃபீ இருக்குது. எந்த காலேஜுக்கு போனாலும் சரி 20 லட்சம் ரூபா அப்படின்னு ஃபிக்ஸேஷன் இருக்குது. இது எல்லாமே ஒயிட் அமௌண்ட்டு, டிடி எடுத்து தான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே வாங்கவே முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி கோடி கோடியாக கட்டிட்டு போய் பணக்காரனாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் தயாநிதி மாறனே சொன்னார், நான் மத்திய அமைச்சராக இருக்கிறேன், என் பிள்ளைக்கு நீட்டில் கிடைக்கல, எத்தனை கோடி கொடுத்தாங்க. நீட் எழுதணும், காசு இருந்தால் போதாதுப்பா, நீட்டு வேணும், அறிவு வேணும். இன்றைக்கி தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட்டை இவ்வளோ நாள் நீங்கள் ஏமாற்றிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி இந்தியாவிலே நீட் தேர்வில் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அதிகமான முதலிடத்தை பெற்றிருக்காங்க. அது காரணம் என்ன? இன்றைக்கி விழிப்புணர்வு வந்துருச்சு. இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த மக்களை ஏமாற்றி இப்போ கூட ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீட்டை ரத்து பண்ணிடணும், முடியவே முடியாது. ஆராசா சொல்லியிருப்பார், என்ன கிறுக்கா அப்படிம்பார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சுற்றி பார்த்துட்டேன், இப்படி தேடி பார்த்துட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு எந்த கும்பனாலும் முடியாது, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு அவர் பேசின வீடியோ இருக்கும். அதனால் அது அவருக்கு சரியான சட்ட விழிப்புணர்வு இல்லைங்க. அவர் வந்துட்டு அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதை டீட்டெயிலாக, அதாவது நீட்டு என்பது திரும்ப பெற முடியாதது, அது மாதிரி வந்துட்டு ரத்து செய்ய முடியாதது. இது வந்து பார்லிமெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டலில் 2/3 மெஜாரிட்டியில் என்டிஏ சிஸ்டத்துக்கு கீழே கொண்டு வந்தது. ஒன்ஸ் ஃபார் ஆல் அதெல்லாம் திரும்ப பெற முடியாது. கரெக்ஷனை கேரி அவுட் பண்ணலாம், அந்த கரப்ட் இருக்கா அதை கிளியர் பண்ணலாம், தப்பு செஞ்சுருக்காங்களா அதை தண்டிக்கலாம், பேப்பர் லீக் ஆகுதா தண்டிக்கலாம், எல்லாம் செய்யலாம், எந்த மாற்றங்களையும் கொண்டு வரலாம். ஆனால் நீட்டுங்கிறத நீங்கள் திரும்ப பெற முடியாது. இல்லாத ஊருக்கு செல்லாத பாதைங்கிறது இதுதான் திராவிட மாடல். அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் ஏற்றுக்கிச்சு, ஆனால் அவங்க கட்சிக்காரங்களை போராட சொல்லுது. நீட்டு ரத்து பண்ண முடியாதுங்கிறது குழந்தை கூட தெரியும். நளினி சிதம்பரம் அம்மா எதுக்கு வாதாடுச்சு? நீட்டை ஆதரித்து வாதாடுனது நளினி சிதம்பரம். ப. சிதம்பரம் எதிர்த்து பேசுறாரு, ஆனால் கார்த்திகை சிதம்பரம் நீட்டு நல்லது அப்படிங்கிறாரு. தமிழகத்துக்கு நல்ல தலைவர்கள் தேவை. அப்படின்னா அவர் தலைவர் இல்லைன்னு அர்த்தம். அப்பா ஆமாம், நல்ல தலைவர் தேவைன்னா நான் நல்ல தலைவர்னு சொல்ல வேண்டியதுன்னு. நான் நல்ல தலைவர் என்று சொன்னால் வரவேற்போம். நல்ல தலைவராக அவர் ஜெயிச்சார்னா நல்லது. நடிகர் நாடாளலாம் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து ஆண்டு காமிச்சார், ஜெயலலிதா ஆண்டு காமிச்சாங்க, ரீகன் ஆண்டு காமிச்சார், NT ராமராவ் ஆண்டு காமிச்சார். அதனால் நடிகர்கள் நாடாளக்கூடாதுன்னு இல்லையே, அவங்க ஒன்றும் அன்டச்சபிள் கிடையாது. அப்படி இல்லை. நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னா, நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னா நான் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே.
தன்னை நம்பாதவர் பிறருக்கு உபதேசம் எதுக்கு பண்றீங்க? சார் விஜய் தன்னுடைய காலையில ஆற்றின உரையில வந்து ஏன் அண்ணாமலையை பார்த்தா நல்ல தலைவரா தெரியலையா? அவருக்கு தெரியாம நாங்க கேட்குறோங்க, அண்ணாமலையை பார்த்தா நல்ல தலைவரா தெரியலையா? அப்ப நான் இப்ப இருக்கிற தலைவர்கள்லாம் நல்லா இல்லைன்னா நான் நல்ல தலைவரா இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. பவர் கல்யாணம் வந்து சொன்னாரு, ஜெயிச்சாரு, பண்ணார்ல சார். முதல்ல யூ ஓன் யுவர் செல்ஃப் சார். உங்களை முதல்ல நீங்க நம்புங்க. உங்க மேலேயே நம்பிக்கை இல்லாம போனா யார் அவர் வர்றதை வரவேற்கிறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவநம்பிக்கையை விதைக்க கூடாது. சொல்லுங்க. காலையில விஜய் தன்னுடைய உரையில வந்து மத்திய சர்க்கார் அப்படின்னு சொல்றது பதிலா திராவிட முன்னேற்ற ஒன்றிய அரசு அப்படிங்கிற உச்சரிப்புல பேசுறாரு. இல்ல ஒன்றிய அரசு அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட பி-டீமா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல ஒன்றிய அரசு அப்படிங்கிறது வந்து நல்ல தமிழ் சொல்லுதாங்க, அது ஒன்றும் தவறான இல்லை. யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சல்பிய யூனியன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்னு தான் இருக்கு. பாரதம் தட் இஸ் பாரத் இந்தியா தட் இஸ் பாரத் சல்பிய யூனியன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் தான் இருக்கு. அது யூனியன் தான் இருக்கு. அதனால அதுல ஒன்றியம் தான், அது தவறான வார்த்தை இல்லை. ஆனா இவ்வளவு நேரம் மத்திய அரசாங்கம்னு சொல்லிவிட்டு இப்ப அண்ணா முதற்கொண்டு கலைஞர் முதற்கொண்டு என்ன சொன்னார்? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி அப்படின்னாரு. அவருக்கெல்லாம் தெரியாத தமிழ் அறிவு இவருக்கு வந்து ஸ்டாலின் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுன்னு ஒன்று கண்டுபிடிச்சு சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ இவரை நம்ம வந்துட்டு அவரை நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர்னா என்ன? சீஃப் மினிஸ்டர்னா என்னங்க? தலைமை மந்திரி. தலைமை மந்திரின்னு சொல்லிக்கலாமா? ஏன் முதலமைச்சர்னு சொல்றிய? யூனியன் ஆஃப் இந்தியா, அதனால ஒன்றிய சர்க்கார்னு சொல்றது சரிதாங்க, நாங்களும் சரியா சொல்றோம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தலைமை மந்திரி, தமிழகத்தின் தலைமை மந்திரின்னு சொன்னா நீங்க எதுக்குவீங்களா? அப்ப மட்டும் இடிக்குதா? அதனால அந்த என்னமோ இப்படியெல்லாம் பெயரில் வந்து நிறைய சாகசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பெயர்லலாம் ஒன்றும் சாகசம் பண்ண முடியாது.